இங்கே அவன் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டீயில் சக்கரை கம்மியாக போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு அவர் நிறையா தான் குடிப்பார், உங்களால் தான் கம்மியாக குடிக்கிற மாதிரி நடிக்கிறாருன்னு அவங்க அம்மா பார்த்து சொன்னோன்னா அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ தான் சமயக்காரி மாரி இந்த வீட்டில் வேலை பார்க்கணும், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னும் போது இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறான். நான் வேலைக்கு போகணும் தானே சொன்னேன், உங்களை தானே வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சண்டை வரும்போது இவன் நடுவில் உள்ளே பூந்துடுறான். அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒய்ஃபை கண்ணத்தில் அரைஞ்சவொன்னே அவங்க ஒய்ஃபும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, இவனுக்கும் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. உருன்னே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வேறு பொண்ணு பார்த்துருக்காங்க, வேண்டா வெறுப்பா போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, எதனாலன்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் செட் ஆகலன்னு. இப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, நான் கூட வேறு வேலைக்கு தான் போவேன், வீட்டிலலாம் இருக்க மாட்டேன், எனக்கும் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி டென்ஷனில் எஞ்சி போயிடுறான். இவன் கரெக்டாக வெளில வரும்போது அவன் பழைய ஒய்ஃபோட பைக்கை பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் வந்து வேற ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் போனதுக்கப்புறம் இவனும் போய் அவன் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு நார்மலாக தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பழைய பிரச்சனை பற்றி பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு கேட்குறா, உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி என்ன அரைஞ்சிங்க, இன்றைக்கி வரைக்கும் ஒரு சாரி கூட கேட்கல, எப்படி நான் மறுபடியும் உங்க கூட வந்து சேருவேன், தயவுசெய்து இங்கேருந்து எஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இவனும் வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு, நீ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு அரைஞ்சிருக்க கூடாதுடா, நாளைக்கு உனக்கே ஒரு பொண்ணு பிறந்து உன் கண் மடி உன் பொண்ணை யாராவது அடிச்சா நீ ஏற்றுப்பியா, அந்த பொண்ணு வேறு வீட்டில் வளர்ந்தவ தானே, நம்ம தாண்டா விட்டு கொடுத்து போயிருந்துருக்கணும், ஒரிஜினல் ஆம்பளை என்றைக்குமே பொண்ணுங்களை அடிக்க மாட்டான்டா அப்படின்னும் போது தான் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டால் முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட போய் மன்னிப்பு எழுனோடனே இவனும் ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடு, நான் இது வரைக்கும் இதை கேட்கவே இல்லை, தயவுசெய்து என் கூட வா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இப்போ அந்த பொண்ணும் சரி அவங்க அம்மாவும் சரி கட்டி பிடிச்சி சால்வ் ஆயிடுறாங்க. அன்றைக்கே இந்த பிரச்சனை விட்டுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. இவன் அடித்ததுனால தான் இவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க.